உங்க வீட்ல நீ இருக்கிற மாதிரிலாம் நாங்க இருக்கோம். நீ நினைக்கிறேன் நான் என் வீட்ல இருக்க சொல்ல நான் சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு மைக் மரியாதை கொடுக்கிறேன். அப்பாக்கு வலிக்குது. என்ன வலிக்குது? வலிக்குதுனா எனக்கு வலிக்குது. உனக்கு வலிக்குதா? என்ன தெரியுமா? என்ன போக முடியாது. என்ன போக முடியாது. பாத்துக்குவா கோட்டிக்கல்ல. யார்ட்ட வந்தா கோட்டிக்கல்ல நீங்க. ஆள் வந்துட்டு நாங்க அப்படியே இருப்போம். என்ன நீ என்ன பண்ணி எங்க அடுத்தவங்க பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நீ யாரு என்கிட்ட கேக்குறது? நான் என்ன பாத்துக்கோ. ஏன் பாத்துக்கோ. உடைச்சு விட்டு போயிரு. நம்ம கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு காட்டுங்க. உடனே வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தோடனே அந்த செல்லு மையில வந்தோடனே அவன் ஒரு பக்கம் நோண்டுவியான். ஆத்தா நீங்க ஆபீஸ் போயிட்டு வந்தோடனே நீங்க ஒரு நோண்டுங்க. பிள்ளை நாசமா போட்டோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோடனே வாத்தியார் என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க, டீச்சர் என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க, அது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் சொல்லு. உன் நண்பர்களோட பேசினியாப்பா, உன் நண்பர்கள் என்னப்பா நல்ல வழக்கம் தானே பழகுற, நல்லவங்க கூட சேருப்பா, நல்லா கபடி விளாடுங்கப்பா, நல்லா சிலம்பம் விளாடுங்கப்பா சொல்லி கொடுங்க. கேம் விளாண்டு ஒரு சின்ன குழந்தை அது வாட்டுக்கு இப்படி தூங்கும் போது அப்படிங்குது. அது காரணம் பெற்றவர்கள். அந்த செல்போன்னால இன்னைக்கு நாடு நாசமா போய் உட்கார்ந்துருக்கு. எனக்கு அழுக வருயா குழந்தையில பார்க்கும்போது பாலிய தொல்லை. அந்த பாலிய தொல்லை காரணம் பெண்கள் ஆடைகள். அந்த ஆடைகளை வந்து எப்படி போடணும், என்ன இந்த ரகத்தில் இப்படி இருக்கணும், வீட்டில் இப்படி இருக்கணும். வீட்டுக்குள்ள நம்மளுக்கு சுதந்திரம். ஆனால் வெளியே போனா அந்த சுதந்திரத்தை எடுத்துறாங்க. வேணாம், யார் வேணாலும் சொல்லலாம். விஓசிக்காண்டி என்ன வேணாலும் பேசலாம். விஓசிக்காண்டி என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த நாட்டில் நம்மளுக்கு பணம் வருது, நோகாம நுங்கு சாப்பிட்ற அப்படி பிள்ளைய வளர்த்தீங்கன்னா குஷ்ட நோய் வந்து செத்து போவீங்க.